அன்பின் விளக்கமாக ஆன்மீக அருட்களஞ்சியமாய் அனைவரையும் அரவணைத்து அபயமளிக்கும் அன்னையாக விளங்கியவர் நம் அன்னை சாரதா தேவியார். அவரது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாடகமாக நடித்து காட்ட வருகின்றனர் அன்னையின் அன்பு குழந்தைகள். அன்னை மேஜையின் மீது கால் நீட்டி அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருக்கிறார். கோலாப்மா அருகில் நின்று பூ எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அம்மா, தங்களை காண ராஸ்பிகாரி வந்திருக்கிறார். நமஸ்காரம் அம்மா. வா மகனே, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன் அம்மா. மகனே, நீ வந்ததன் நோக்கம் என்ன? அம்மா, என் வாழ்க்கை முழுவதிலும் கட்டட வேலைகளை மேற்பார்வையிடுவது, அலுவலகத்தில் கணக்கு எழுதுவது, கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கி வருவது, இப்படி இந்த வேலைகளையே தான் செய்ய வேண்டுமா? காலமெல்லாம் இப்படியே தான் கழிக்க வேண்டுமா அம்மா? மகனே, வேறு என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாய்? சொல். நீ செய்யும் வேலைகளை வழிபாடாக கருதி அவற்றால் வரும் பலன்களை பற்றி எண்ணாமல் செய்து வந்தால் நிச்சயம் உனக்கு முக்தி கிடைக்கும். இவற்றை விட்டுவிட்டு நீ வேறு என்னதான் செய்ய போகிறாய்? வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு காட்டுக்கோ குகைக்கோ மலைக்கோ சென்று கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து விட்டால் கடவுள் உன் முன்னால் வந்து காட்சி கொடுத்து விடுவார் என்று நினைக்கிறாயா? நீ என்ன வேலை செய்கிறாயோ அது கடவுளுக்கான வழிபாடே ஆகும். நீ எதை செய்தாலும் அதை கடவுளுக்காகவே செய்வதாக கருதிக்கொள். ராஸ்பிகாரி, இப்போது என்னை நன்றாக பார். அம்மா, மகாசக்தி பராசக்தி தாயே, என்னவாகிவிட்டது? ராஸ்பிகாரி, உனக்கு என்ன ஆகிவிட்டது? ஏன் உன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாய்? கண்களை திறந்து என்னை பார். அம்மா, கடவுக்காட்சியை பெறுவதற்கு இன்ன செயல்களையே செய்ய வேண்டுமென தவறாக நினைத்திருந்தேன். இப்போது நன்கு புரிந்து கொண்டேன் அம்மா. தங்கள் வடிவில் நான் பராசக்தியை கண்டு கொண்டேன். நான் சென்று வருகிறேன் அம்மா. நல்லது மகனே, சென்று வா. அம்மா, தாங்கள் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே. நமஸ்காரம் அம்மா. வா மகனே, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன் அம்மா. அம்மா, நீங்கள் அனைவருக்கும் அன்னையா? ஆம் மகனே, நான் அனைவருக்குமே அன்னைதான். மனிதர்களுக்கு மட்டுமா, இல்லை பறவைகள், விலங்குகள் போன்ற மற்ற உயிரினங்களுக்கும் நீங்கள் அன்னையா? ஆம், அவற்றிற்கும் நான் அன்னைதான். சற்று பொறுங்கள் அம்மா, களைத்து போயிருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். நீங்களே இப்படி நடந்து கொண்டால் மற்றவர்களை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? கோலாப்மா, ஏன் இவ்வாறு உரத்த குரலில் பேசுகிறாய்? இது நீ என் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடுதான் என்றாலும் அவர்கள் மனம் புண்படும்படியாக இப்படியா எடுத்து சொல்வாய்? இது நல்லதல்ல. நீ பேசும் வார்த்தைகள் உண்மையாகவே இருந்தாலும் அவற்றால் பிறர் மனம் புண்படும் என்றால் அவ்வாறு பேசுவதை தவிர்க்க வேண்டும். எவரிடமும் இனிய சொற்களையே பேச வேண்டும். சரியம்மா, நான் இனி அவ்வாறே நடந்து கொள்கிறேன். சரியம்மா, நான் சென்று வருகிறேன். நல்லது மகனே, சென்று வா. சீடர் சென்று விடுகின்றார். அப்போது ராமையி கையில் நெல்லிக்கிளையுடன் உள்ளே வருகிறார். நமஸ்காரம் அம்மா. வா மகனே, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன் அம்மா. கையில் என்ன கிளை? அம்மா, தோட்டத்தில் இருந்த ஒரு நெல்லி மரத்தின் கிளை ஒன்றில் ஏராளமான காய்கள் இருந்தன. அந்த கிளையை அப்படியே ஒடித்து கொண்டு வந்து விட்டேன் அம்மா.
ராமையி, என்ன காரியம் செய்து விட்டாய்? மரத்தின் கிளையை ஒடிப்பது பாவம். அதிலும் நெல்லி மரத்திற்கு தனி சிறப்பு உண்டு. தேவகணங்கள் அத்தனையும் நெல்லி மரத்தின் அடியில் இருப்பதாக சொல்வார்கள். சரி, நடந்தது நடந்துவிட்டது. அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. அம்மா, என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அம்மா, உடனே செய்கிறேன். நெல்லி இலைகள் வில்வத்துக்கு சமமாகும். ஆகையால் இந்த கிளையில் உள்ள இலைகளை பத்திரமாக கிள்ளிவை. அவற்றை கொண்டு குருதேவருக்கு அர்ச்சனை செய்து விடுகிறேன். சரியம்மா, அப்படியே செய்கிறேன். மகனே ராமையி, அம்மா, நாள் முழுவதும் சலிப்போ களைப்போ இல்லாமல் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கிறாய். சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொள் மகனே. நீ பசியுடன் இருப்பாயல்லவா? இங்கே உட்காரப்பா, நான் உனக்கு உணவு பரிமாறுகிறேன். சரியம்மா. கோலாப்மா, அதை எடு. நாங்கள் பலர் இங்கே இருக்கிறோமே, உங்களுக்கோ கால்வலி இருக்கிறது. நீங்களே கஷ்டப்பட்டு பரிமாற வேண்டுமா? ஆம் மகளே, பிள்ளைகளுக்கு சொந்த கைகளால் பரிமாறி அவர்களை சாப்பிட செய்யாமல் ஒரு தாயின் உள்ளம் குளிருமா? மகனே ராமையி, வயிறு நிறைய சாப்பிட வேண்டும். சரியம்மா. போதும் அம்மா. போதும் என்று கூறாதே மகனே, இன்னும் சிறிது சாப்பிடு. தருமமெல்லாம் தங்கி நிற்கும் விந்தையினை என்னவென்பேர சொல்லு